ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திரும்பவும் ஒரு சுவாரஸ்யமான பதிவு. மார்கழி திங்கள் அல்லவா, மாதங்களில் மார்கழி, மலர்களில் மல்லிகை, இந்த மாதிரியெல்லாம் இந்த மார்கழி மாதத்துக்குன்னு நிறைய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சூரியன் தனுர் ராசி மண்டலத்தில் டிசம்பர் 16 முதல் ஜனவரி 14 வரை சஞ்சாரம் செய்யக்கூடிய மாதம் தான் இந்த மார்கழி மாதம். இதே மார்கழி மாதத்தில் 23/12 புதன் என்ற கிரகம் தனுர் ராசிக்குள் நுழைகிறார். மேலும் 20/12 டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி சுக்கிரன் என்ற கிரகமும் இந்த தனுர் ராசி மண்டலத்துக்குள் நுழைகிறார். எனவே சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய் இந்த 4 கிரகங்களுமே தனுர் ராசி மண்டலத்தில் குருவின் பார்வையை பெறப்போகிறது. மேலும் ராகு கேது அச்சுக்களுக்குள் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. சனி என்ற கிரகம் அதே மீனராசியில் இருக்கிறார். மேலும் குரு என்ற கிரகம் வக்ரகதியில் மிதுன ராசியில் அமர்ந்திருக்கிறார். இந்த கிரக நிலைகள் இந்த மார்கழி மாதத்தில் 12 ராசிக்கும் என்ன சொல்ல போகிறது என்பதை இப்பொழுது விவரமாக காண்போம். தனுர் ராசியை எடுத்துக்கொள்வோம். இந்த தனுர் ராசிக்கு பலன் சொல்லுவதற்குத்தான் ரொம்ப நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன். என்னன்னா, இப்போ தனுர் ராசிக்கு குரு பார்வை, சமசப்தம பார்வை, 180 டிகிரி ஆஸ்பெக்ஷன், 7ஆம் பாவத்தில் இருந்து அமர்ந்து நம்மை தூக்கி கொடுக்க போகிறது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இதற்கு முன்பு சொல்லப்பட்டது. தூக்கி போட்டது தான் மிச்சம் அப்படின்னு நீங்கள் சொல்வது எனக்கு நன்றாக புரிகிறது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் சேட்டர்ன் வந்து அமர்ந்து சுகக்கேடு அப்படின்னா, அஷ்டம சனியில் பாதி எஃபெக்ட் இந்த அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சாஸ்திரங்களில் சொல்லப்படுகிறது. ஓரளவுக்கு பாதிச்சிருக்கா அப்படின்னா, குறிப்பாக இந்த மூல நட்சத்திரக்காரர்களை கூடுதலாக பாதித்திருக்கிறது. ஏன் அப்படின்னா, இந்த மூலம்ங்கிறது கேதுவோடைய நட்சத்திரம் இல்லையா? அப்போ கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி. இப்போ உங்களுக்கு 8ஆவது நட்சத்திரமாக வரக்கூடியது அந்த சேட்டனுடைய நட்சத்திரம். அந்த இடத்துல தான் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். அதுக்காக வந்து பூராட நட்சத்திரம் நாங்கள்லாம் ஃப்ரீங்கிறது கிடையாது. அடுத்து சனி பகவான் இப்போ ரேவதி நட்சத்திரத்துக்குள்ளே போகும் பொழுது அது பூராட நட்சத்திரத்துக்கு 8ஆவது நட்சத்திரமாக வரும். ஸோ கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த மார்கழி மாதத்தில் என்னன்னா, இதற்கு முன்பு நிறைய கிரகங்கள் உங்களுக்கு 12ஆம் வீடு இப்போ ஏற்கனவே இங்கே எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அதில் இன்னும் கொஞ்சம் நீங்கள் நெருப்பில் ஆயில ஊற்றினா என்னாகும்? பக்குன்று எரிந்து கொண்டு தானே இருக்கும். அதை போல் உங்களுக்கு பஞ்சமாதிபதி செவ்வாய் 12ல், உங்களுக்கு ஜீவனாதிபதி, லாபாதிபதி எல்லாமே விரயத்தில். அப்போது ஏற்கனவே செலவு, அதுக்கும் மேல் செலவு தான் அப்படிங்கிற அமைப்பு இந்த மார்கழி மாதத்தில் உங்களுக்கு தீரும். என்ன தீரும் அப்படின்னு பார்த்தோம்னா, குறிப்பாக உங்களுக்கு செவ்வாய் வந்து உங்களுடைய ராசிக்கு வந்துட்டார். செவ்வாய் ராசிக்கு வந்துட்டாலே ஒரு கெத்து தான், ஒரு ஸ்ட்ரென்த்து தான், ஒரு ஸ்மார்ட்டு தான் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு. சூரியன் ராசிக்கு வந்துட்டார். அப்போ அது என்ன? அதிகாரம், கம்பீரம். அப்போது ஓரளவுக்கு ஒரு இயல்பு நிலைக்கு திரும்புவது, ஒரு அதிகாரத்தை வெளிப்படுத்துவது அப்படிங்கிற மாதிரி அமைப்பு. இப்போ புதன் வரப்போகிறார், சுக்கிரன் வரப்போகிறார். இப்போ புதன் சூரியனுடன் சேரும் பொழுது அது தர்ம கர்மாதிபதி யோகம், சூரிய புத ஆதிபத்தியம். புதன் சுக்கிரனுடன் சேரும் பொழுது அது வந்து லாபாதிபதி, புதன் சுக்கிரன் கூட்டணி. இதெல்லாம் ராசியில் வந்து குருவின் பார்வை. இப்போ என்னாகும்? நமக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட்டை கொடுக்கறதுக்கு 4ஆம் இடத்தில் சேட்டன் அப்படிங்கிறவர் இருந்தாலும், நிறைய ப்ளஸ் பாயிண்ட்டை குரு பகவானும், ராகு பகவானும், செவ்வாயும், சூரியனும், புதனும், சுக்கிரனும் சேர்ந்து ராசியிலும் 3ஆம் இடம் சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்திலும் வந்து அமர்ந்து கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். இப்போ ராசியில் புதன் சுக்கிரன்னாவே வந்து ஒரு ஈர்ப்பு, அட்ராக்ஷன், புத்திசாலித்தனம், நமக்கு தெரியாத ஒரு பூரிப்பு. இதுக்கு குரு பார்வை. அப்போ என்னென்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். 1-7 பரிவர்த்தனை. 1ஆம் அதிபதி 7ஆம் வீட்டில், 7ஆம் அதிபதி 1ஆம் வீட்டில். இப்போ என்ன ஆகும்னா, 7ங்கிறது எதிர் நபர், ஆப்போசிட்டு.
அப்போது நாம் பலரை ஈர்க்கக்கூடிய, பலரை நாம் அட்ராக்ட் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு பொலிவு, ஒரு தேஜஸ். ஒரு 100 ரூபா கொடுங்க சார், போதும் சார், நான் ஹீரோவாக நடிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அப்படியே ஒரு ஸ்டைலாகவும் ஸ்மார்ட்டாகவும் கெத்தாகவும் வரக்கூடிய அமைப்பு ரொம்ப நாளைக்கு அப்புறம் வரும். எங்கே போகிறது, என்ன பண்ணுறது? ஒரு பக்கம் செவ்வாய் 5ஆம் வீடு, ஒரு பக்கம் 7, ஒரு பக்கம் 10, ஒரு பக்கம் 11, ஒரு பக்கம் 9ஆம் அதிபதி. இந்த எல்லாமே நமக்கு நல்லது செய்யும் பொழுது இந்த பக்கம் போகிறதா, அங்கே போகிறதா, அங்கே போகிறதா, அங்கே போகிறதா அப்படின்னா டச்வுட் தனுராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெற்றியும் வாய்ப்பும் முக்கியத்துவமும் முதலிடமும் இவர்களை தலையில் தூக்கி வைத்து தாங்குவதற்கு இவ்வளவு கிரகங்கள் அனுகூலமாக ரொம்ப நாளைக்கு அப்புறம் வருவதே ஒரு பெரிய ப்ளஸ். ஏன் அப்படின்னா இப்போ இருக்கிற இந்த 4ஆம் இடத்து அர்த்தாஷ்டம சனி மட்டும்தான் இவர்களை பாதித்ததா அப்படின்னா இல்லை. இதுக்கு முன்பு 4ஆம் இடத்தில் ராகு அமர்ந்து அது அர்த்தாஷ்டம ராகுவாக குறிப்பாக இடம், வீடு, வாகனங்கள் போன்ற விஷயங்கள், கடன் போன்ற விஷயங்கள் எல்லாம் இன்னும் இவர்கள் ஒரு சமன் நிலைக்கு வரவில்லை. கண்டிப்பாக இனிமேல் அதற்குண்டான அமைப்பு அப்படிங்கிறது இவர்களுக்கு நிதர்சனமாக ஏற்படும். 3ஆம் இடம் வெற்றி ஸ்தானத்தில் ராகு குரு பார்வையில் உபஜயம், அது வெளிநாட்டு தொடர்பு, இடம் விற்பது, பூமி விற்பது, லாபம் கட்டுவது, நிறைய வாய்ப்புகளை தேடி நோக்கி பயணித்து வித்தைகளை திறமைகளை வெளியிலே காண்பித்து அதற்குண்டான விஷயங்களை நமதாக்கி கொள்வது. அப்போது 3ஆம் இடத்தில் ராகு உபஜயம்ங்கிறதே ஒரு ஜெயம்தான், ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருக்கிறது. இந்த ராகுவிற்கு திரிகோணத்தில் குரு. அப்போது ராகு என்ன பண்ணுவார் அப்படின்னா தனக்கு லாபத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள், தனக்கு திரிகோணத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் எனர்ஜியை பூரணமாக வாங்கி வெளிப்படுத்துவார். 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது, அப்பாவுக்கு ஆன்மீக நாட்டம் அப்படிங்கிறது ஏற்படும். பாக்யஸ்தானத்தில் கேது, அப்போ கோயிலுக்கு போகிறது, வழிபாடுகள் பண்ணுறது, பூஜை பண்ணுறது, மார்கழி மாதம் இல்லையா, கதா கால சேவம் பண்ணுறது, இதெல்லாம் இவர்களுக்கு ஏற்படும். தனுராசி, இந்த ராசியில் குரு தான் இந்த ராசியில் சூரியன் தான் மார்கழி மாதம். அந்த சூரியன் கொடுக்கக்கூடிய பிரகாசத்தை முதலில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. தனுராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டோம்னா கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் ராசியில் 1-7 பரிவர்த்தனை. நீங்கள் கணவரிடம், கணவர் உங்களிடம், தான் 1-7 பரிவர்த்தனை. இப்போ என் கணவர் என்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணல, என் கூட உட்காந்து பேசலை அப்படின்னுலாம் சொல்லாமல், சார் இவர் ஓவராக பேசுகிறார் சார் அப்படிங்கிற அளவுக்கு யதார்த்தமாக நன்றாக ட்ராவல் செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். வயதில் மூத்த நபர்களுக்கு கண்டிப்பாக ஹெல்த்து, வெல்த்து, ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறது ஏற்படும். புத்திசாலித்தனத்தை குறிகாட்டக்கூடிய புதன் ராசியில் குழந்தைகள் படிப்பில் ஒரு பிரமாதமான ஒரு அமைப்பை வெளிப்படுத்துவார்கள். இப்போ எங்கே கவனமாக இருக்கணும் அப்படின்னா 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சாட்டர்ன், வீடு, வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயம். நீங்கள் கொஞ்சம் உங்கள் வீட்டில் யாராவது இருக்கக்கூடிய நபர்கள், இல்லை வீடு ரிப்பேர், வாகனம் ரிப்பேர் அப்படின்னா அதை கொஞ்சம் பெரிதாக்கி கொள்ளாமல் அப்படியே யதார்த்தமாக போய்விட வேண்டும். இந்த பதிவின் தொடக்கத்தில் நான் ஏற்கனவே ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். இந்த மூல நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் இந்த சாட்டர்னால் பாதிப்பு அதிகம் ஏற்பட்டது அப்படிங்கிறது, அதை பற்றி தனியாக ஒரு விரிவான ஒரு வீடியோ தயாராகி கொண்டிருக்கிறது. வெகு சீக்கிரத்தில் வெளிவரும் இந்த பதிவை ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.